ஒரு யுகத்தையே மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குனாக்க, இறைவனாக ஈஸ்வரனுக்கு மட்டும் தான் அந்த ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அவரை தவிர வேறு யாருமே வந்து ஒரு யுகத்தை மாற்ற முடியாது. ஆனால் இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது, மனிதர்கள் வந்து பல யுகத்தை மாற்றிடுவாங்க. ஆனால் கலியுகத்தை மட்டும் அவங்களால வந்து மாற்ற முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து கிடையாது. ஸோ மனிதர்களுடைய எண்ணங்கள் வந்து மாறும். எண்ணங்கள் மாறும்போது காலங்கள் மாறுது. காலத்துக்கு தகுந்தாப்புல யுகங்கள் வந்து மாறிடுது. ஆனால் இறைவன் வந்து ஒரே ஒரு யுகத்தை மட்டும் தான் மாற்றுறாருன்னா அது கலியுகம்ங்கிறது நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ கலியுகத்தின் உச்ச நிலை, அந்த கலியுகத்தை மாற்றி பொற்காலத்தை கொண்டுட்டு வரக்கூடிய ரோல் யார்கிட்ட இருக்குனாக்க, யார் வந்து நம்மளை படைச்சா அந்த படைப்பாளிக்கு தான் அந்த ஒரு கடமை இருக்குது. அவருக்கு தான் அந்த ரோல் வந்திருக்கு. அந்த ரோலை வந்து சாதாரணமான மனிதர்கள் யாருமே செய்ய முடியாது. ரிஷிகளோ ஞானிகளோ யோகிகளோ கலியுகத்தை மாற்றி சொர்க்க நிலையை கொண்டுட்டு வரது முடியாத காரியம். ஸோ அதனால் அவருக்கு அந்த ஒரு பாட்டை வந்து கீழே பூமியில் வந்து அந்த சர்வேஸ்வரனே வந்து செஞ்சுட்டு போகிறதுனால தான் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு அவருக்கு நம்ம வந்து நிறையா வந்து புகழ் பாடிக்கிட்டே இருக்கோம். இந்த உலகமும் அழியக்கூடாது, கலியுகத்தையும் நகர்த்தணும், பொற்காலத்தையும் கொண்டுட்டு வரணும். சாதாரண ஒரு மனிதனால் வேர்ல்டுக்கே இதை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் பயங்கரமான டிஸ்டர்பன்ஸில் தான் எல்லோரும் இருப்பாங்க. நல்லது செய்கிறவங்கள ஈஸியாக வந்து தள்ளி விட்டு போகக்கூடிய காலகட்டம் இது. அப்போது அதனால தான் சொல்கிறது, ஈஸ்வரனுடைய பாட்டு மிகப்பெரிய பாட்டு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ஒரே வீடியோவில் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ நிறைய விஷயங்களை இன்னமும் நம்ம தெரிஞ்சுக்க தான் போகிறோம். ஒரு பிறவி வந்து தெய்வ பிறவி வந்து ஒரு மனிதன் வந்து எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிறவியினோட சுழற்சி என்ன பண்ணுன்னா, தெய்வ நிலையை மறுபடியும் மனித நிலைக்கு மாற்றிடும். ஸோ மனித நிலைக்கு வரும்போது மறுபடியும் உயர்ந்த நிலை வரணும் அப்படின்னா மறுபடியும் இறைநிலை மறுபடியும் டச் ஆகணும். அந்த இறைநிலையை மறுபடியும் உங்களை டச் பண்ணி விடுறதுக்கு தான் பக்தி மார்க்கம் அவசியமாக தேவைப்படும், ஞான மார்க்கம் அவசியமாக தேவைப்படும். அது இயல்பாகவே உங்களுக்குள்ளே வந்து அந்த எண்ணங்கள் வந்து வந்துடும். ஸோ ஒரு உச்சத்தினுடைய வெளிச்சத்துக்கு போயிட்டு மறுபடியும் கீழே இறங்குவீங்க, கீழே இருந்து மறுபடியும் நல்ல உச்சத்துக்கு போவீங்க. இது வந்து ஒரு பிறவியினோட சுழற்சி. சரி, அடுத்து வந்து நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க, நிறைய கோவில்களில் நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். மதங்களை வந்து யாரெல்லாம் உருவாக்கணும் அவங்களுக்கும் நம்ம வந்து மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து இன்னமும் வந்து நம்ம வந்து வாழ்ந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாமே எப்படி நடக்குது? யாருமே இந்த பூமியில் எந்த ஒரு செயலும் செய்யாமல் அவங்களுக்கு நம்ம பூஜை நமஸ்காரம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அப்போது கோவில்கள் அப்படின்றதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னாக்க, ஒரு மரியாதை நிமித்தமாக நாம் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஒரு படைப்பு நடக்குதுனாக்க, எப்போ அந்த படைப்பு நடக்குது, எப்பேற்பட்ட படைப்பு நடக்குது, அந்த நேரம் காலம் சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த படைப்போடு இணைஞ்சு யாரெல்லாம் பயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பூஜை நமஸ்காரம் வந்து நடக்கும். எல்லாருக்குமே பூஜை நமஸ்காரம் கிடையாது. ஸோ சிவனுடைய பாட்டை வந்து நம்ம இன்னும் அடுத்தடுத்த பதிவில் வந்து நிறையா பார்க்க போகிறோம். ஸோ மனித நிலையில் இருக்கிறவங்களுக்கும் தெய்வ நிலையில் இருக்கிறவங்களுக்கும் இறைவனுடைய நிலையில் இருக்கிறவங்களுக்கும் பாட்டு வேறு தான். இறைவன் செய்யக்கூடிய வேலையை மனிதன் செய்ய முடியாது, மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலையை இறைவன் செய்ய முடியாது. இறைவன் எப்பயுமே ஆத்ம ரூபத்தில் இருப்பார். மனிதர்கள் குடும்ப மார்க்கத்தை சார்ந்தவங்க அதனுடைய பாட்டிலே வந்து போயிட்டு இருப்பாங்க. இவர் பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டு இருப்பாங்க, இவங்க பிறந்துக்கிட்டே இருப்பாங்க மனித நிலையில் இருக்கிறவங்க. அதனால தான் சிவனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சிவ ஜெயந்தி கிடையாது, சிவ ராத்திரியும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதனுடைய பாட்டை வந்து நம்ம அடுத்தடுத்த பதிவில் வந்து நம்ம பார்க்கலாம்.